ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ அப்பா அம்மா வந்து இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறாங்க. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஸ்கூல் ரொட்டீன் இல்லை, சாட்டர்டே அன்றைக்கி எடுத்த விலாக் இது. காலையில் வந்து இங்கே டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா லாவண்யா வீட்டில் வந்து லன்ச்சு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி, இங்கே வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பட்டோம் அப்படின்ட்டு. அன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, சால்னா தான் பண்ண போகிறேன். எம்டி சால்னா சொல்லுவாங்களே, அது எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் சீரகம், சோம்பு, பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது அதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இது எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா, இடியாப்பம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு வந்து தேங்காய் பாலும் பண்ண போகிறேன். சரி, இன்றைக்கி வந்து நல்லா பிரேக்ஃபாஸ்ட் நல்லா ஹெவியாக வந்து இருக்கட்டும் அப்படின்ட்டு. மித்துன் வந்து ரொம்ப நாளாகவே கேட்டுகிட்டே இருந்தான், நீ வீட்டில் பண்ணுமா இடியாப்பம் அப்படின்னு. அதுக்காக தான் நான் இப்போ ரெடி பண்ணுறேன். இப்போ இதில் வந்து கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு டீஸ்பூன், அப்புறமா வெறும் காரப்பொடி அது ஒரு டீஸ்பூன், தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுடலாம். இதில் வந்து நான் வேறு எந்த காயும் போடல. காய் போட்டு பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இது வந்து எம்டியாக நம்ம வைக்கிறது. வெங்காயம் தக்காளி போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். மித்துனோட ரொம்ப ஃபேவரட் வந்து இந்த எம்டி சால்னா. அது வந்து எப்பயுமே கேட்டுகிட்டே இருப்பான். வீக்கெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து இடியாப்பம் நான் மிக்ஸ் தனியாக வாங்கிக்கிட்டேன் கடையில். ஸோ இடியாப்பம் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ணதில்லை. சரி, பண்ணி பார்க்கலாம். குழந்த ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கான். ஏன்னா இப்போ ஒரு ரெசிபி வந்து நம்ம அதிகமாக பண்ணதில்லை அப்படின்னா அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்குவோம். எப்படி வருமோ, ரொம்ப ஹார்டாகிடுமோ அப்படிங்கிற மாதிரி. இடியாப்பம் வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறி போச்சுனாலும் கொஞ்சம் ஹார்டான மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால் இப்போது வந்து அந்த ரெடிமேட் மிக்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். அது வாங்கிட்டு கொஞ்சம் அதில் சால்ட் போட்டு வெதுவெதுப்பான தண்ணீர், ரொம்ப கொதிக்கிற தண்ணீர் இருந்தால் நம்ம பிசைய முடியாது. கொஞ்சம் வெதுன்னு தண்ணீர், அது பிசையும் போதே எனக்கு கொஞ்சம் பயந்துகிட்டே தான் நான் பண்ணேன். ஸோ நல்லா வரணும், ஏன்னா அப்பா அம்மா எல்லாருமே இன்றைக்கி சாப்பிட்ணும். அதனால் அதுவே மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த மாவு கொஞ்சம் நல்ல பதத்துக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்தது. இப்போ அந்த எம்டி சால்னாக்கு வந்து தேங்காய் அதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி போடுவேன். அதுக்கு தான் இப்போ தேங்காய் வந்து அப்படியே கட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய் வந்து கொஞ்சம் சில்லாக தான் இருந்துச்சு. துருவி வச்சுருந்தேன் அப்படின்னா அப்படியே போட்டு அரைச்சிடுவேன். இப்போ தேவையான அளவு ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா சோம்பு, கொஞ்சம் சீரகம் தாளிக்கும் போதும் நான் சேர்த்தேன். அதனால் இதில் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் நமக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா பொட்டுக்கல்ல கூட நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகணும் அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கல்ல போடலாம். இல்லை கொஞ்சம் நமக்கு தண்ணியாக தான் வேணும் அப்படின்னா இப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் கொதிச்சிச்சு அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இடியாப்பம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த முறுக்கு பிழிவோம் இல்லையா, அதில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இவன் மித்துன் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சரி, அது ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். இந்த தடவை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அது பிழியும் போதே நமக்கு கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, நம்ம கரெக்டாக தான் மாவு பிசைஞ்சிருக்கோம். ஏன்னா மாவு வந்து ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக ஹார்டாக இருந்துச்சுன்னா நமக்கு பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ பிழியும் போது நமக்கு ஈஸியாக வந்து அது விழுது கீழே அப்படின்னா நம்ம கரெக்டாக மாவு பிசைஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லை, கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு திரும்ப வந்து லைட்டாக பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக வருது. ஏன்னா நம்ம பிழியும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிழிகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஹார்டாகிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. அப்படியே வந்து நான் இட்லி குக்கரில் எண்ணெய் தடவிட்டு அப்படியே குட்டி குட்டியாக பிழிஞ்சு வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவும் பிழியலாம், ஏன்னா அது ஒன்றுக்கு மேலே வைக்கும்போது வேகணும் இல்லையா, அதனால் ரொம்ப ஜாஸ்தி பிழையில் நம்ம அந்த இட்லிக்கு மாவு ஊற்றுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு தான் நான் பிழிஞ்சு வச்சுருந்தேன். சரி, தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இட்லி வேகிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும் இதுவும். ஸோ 2-3 சப்ஸ்கிரைபர் வந்து ஹேர் கேர் ரெசிபி போடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து நான் பண்ணுறேன். ஏன்னா பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா டைம் இருக்கும் இல்லையா, ஆஃப்டர் ரொட்டீன் அந்த ஸ்கூல் ரொட்டீனில் நான் கண்டிப்பாக போடுறேன். இது வந்து தேங்காய் பாலுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே துருவி போடலை. இது தேங்காய் பால் எப்படி இருந்தாலும் நம்ம அரைக்கி போகிறோம் இல்லையா, அதனால தான்.
இந்த ஆப்பத்துக்கு அப்புறம் இடியாப்பம் இதெல்லாம் வந்து தேங்காய் பால் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வாய் கேட்கும். எனக்கு வந்து தேங்காய் பால் ரொம்ப பிடிக்கும். இப்போது எப்பயுமே எனக்கு அந்த ஹேபிட் உண்டு. பிரேக்ஃபாஸ்ட்டுனாலும் சரி, லஞ்சுனாலும் சரி, அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ அது எப்போவுமே எனக்கு தோணும். டெய்லியுமே நம்ம ஏதாவது பண்ண முடியாது. அதுக்காக வேண்டிய ஏதாவது ஸ்வீட்டோ இல்லை பாயசமோ நம்ம பண்ண முடியாது. ஒரு சில நேரம் அந்த மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ காலையில் வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ஹெவியாக பண்ணுறதா முடிவு பண்ணிட்டோம், அதனால் அதை நிறுத்த வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். தேங்காய் பாலில் வந்து ஒரு சில பேர் கருப்பட்டி போடுவாங்க, அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஒயிட் சுகர் சேர்க்கலாம், இல்லாட்டி நாட்டு சர்க்கரையும் போடலாம். அந்த கலர் தான் மாறும், ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. சரி, இன்னும் ஒரு 2 minutes இருந்தால் போதும், நமக்கு அப்படியே வெந்து வந்துடும். அது இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் வந்து வடிகட்டிடலாம். ஸோ நான் அன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை தான் போட்டேன், ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப கலர் வெள்ளையாக இருக்காமல் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து மில்க் மெய்ட் கூட சேர்க்கலாம். நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். அந்த ஹோட்டலில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்பத்துக்கு கொடுத்துருந்தாங்க. அது என்ன ஹோட்டல்னு எனக்கு பேர் சட்டுன்னு ஞாபகம் வரல. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆப்பத்துக்கு கடலைக்கறி, அதுக்கப்புறமா தேங்காய் பால் எப்பயுமே வைப்பாங்க இல்லையா, அது அப்படியே ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதில் மில்க் மெய்ட் சேர்த்துருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ மில்க் மெய்ட் சேர்த்தா தான் அந்த திக்னஸ் வரும், ஸ்வீட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நான் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் பிடிக்காது, கொஞ்சம் செட்டிலாக இருக்கணும், கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். அதனால் நாட்டு சக்கரை தான் நான் போட்டேன். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்து வேணும் அப்படின்னா நம்ம நார்மல் சுகரும் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 10 minutesல வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த இடியாப்பம் வந்து குட்டி குட்டியாக தான் இருந்தது, இருந்தாலுமே அந்த ஷேப்பாக வந்தது, எதுவுமே உடையில, கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அது வரைக்கும் செம்ம ஹாப்பி. அது அழகாக வந்து நம்ம சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போய் கொடுக்க வேண்டியதான். ஸோ காலையில் இந்த மாதிரி நமக்கு யாராவது பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லையா, நம்ம போய் கிச்சனில் நின்று பண்ணாமல். எனக்கு ஒரு சில நேரம் அப்படி தோணும். எல்லாமே வந்து அன்றைக்கி டேஸ்ட்டாக இருந்தது. அந்த சால்னா கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ரொம்பவும் நீர்க்க இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் கரெக்டாக இருந்தது. இப்படி இருந்தால் தான் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மித்துன் வந்து அன்றைக்கி நான் சொல்லும்போது நம்பவே இல்லாமல் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இல்லை நீ சும்மா தான் சொல்கிற, ஏன்னா அப்போ அவன் ஏந்துக்கல. நான் எல்லாத்தையும் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன், ஆனால் வாசனை ஏதோ வருதுமா அப்படின்னு மட்டும் சொன்னான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இனிமேல் அடிக்கடி கேட்பான் பாருங்கள். நான் சொல்கிறத விட எங்கள் அப்பா சொல்லும்போது தான் எனக்கு இன்னும் ஹாப்பி. என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் ஒன்று நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, தக்ஷுக்குட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கான். அவன் 2-3 நாளாக எதுலேயோ பார்த்துருக்கான், டிவியில் பார்த்துருக்கான் போல இருக்குது. அந்த மேஜிக் டர்மரிக் ரீல்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து நாங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறமா எங்கள் அம்மாக்கிட்ட ஏதோ பேசிகிட்டே இருக்கான், பயங்கர கான்வர்சேஷன். ஒரு 1/2 மணி நேரம் போச்சு. ஆனால் கொஞ்சம் மட்டும் நான் எடுத்து வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன், அதை நீங்கள் வந்து கேளுங்க. எங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து அவ்வளோ வந்து பேச்சு, அன்றைக்கி செம்மையாக பேசிகிட்டு இருந்தார் சார். ரோட்டுக்கு அப்புறம் ரோட்டில் இருப்பேன்னு சொன்னேன். அம்மா தாய் கிட்ட போயிட்டு வரேன்னு சொன்னேன்.
நீ என்ன பாத்துக்கிறேன்னு சொன்னல, எனக்கு பயமா இருக்கு. நான் என்ன பண்றது? நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா என்ன? நான் டிஷ் பண்ணிடுறேன். பத்திரமா பாத்துக்கிறியா? நான் பத்திரமா பாத்துக்கிறேன். சரிடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அப்பா தேடு. கார்ல இரு, நான் வரேன். சரி. எல்லாரும் வந்துடுறேன். அப்படியே டூன்னு அடிச்சுட்டு வந்துடுறேன். சரி. பேசுனதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.